ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நானுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெல்லாம் சைடிஷாக எடுத்துக்கொள்கிற பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் சைடில் செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுறேன். செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 2, ஒரு முழு பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, வெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி தேவையானது, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை உங்கள் வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பன்னீர் முக்கியமானது. உங்களுக்கு நான் போன வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு மறந்துட்டிங்கன்னா நான் ஐ பட்டன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போது 2 தக்காளி எடுத்துகிட்டு நான் கோடு போடுற மாதிரி கிராஸாக கோடு போடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடானதும் இந்த நறுக்கி வச்ச தக்காளியும் முந்திரி போட்டுருங்க. தக்காளியும் முந்திரியையும் நல்லா இது மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆகிடுங்க. இப்போது இந்த தக்காளியும் முந்திரியும் வெந்துருச்சு. இந்த தக்காளி தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டியை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தக்காளியை மட்டும் அதில் போடுங்க. இப்போது தக்காளி ஆறிடுச்சு. நான் உரிக்கிற மாதிரியே அந்த தக்காளியோட தோலை நல்லா உரிங்க. இப்போது தக்காளியோட தோலை உரிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோ. இப்போது இந்த தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த முந்திரியையும் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வைங்க. இப்போது நம்ம அரைச்ச விழுது இது மாதிரி இருக்கும். விழுது வந்ததும் எடுத்து வச்சுருங்க. இப்போது தவாவை அடுப்பில் வச்சு எண்ணெயும் வெண்ணெயும் போட்டு சூடாக்குங்க. உங்கள்கிட்ட தவா இல்லாட்டி பேன் வச்சுக்கலாம். எண்ணெயும் வெண்ணெயும் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது இதில் போடுங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ருசிக்கு தகுந்த உப்பு, இப்போது நம்ம தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் போடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுங்கங்க. நல்லா வெண்ணெயும் சேர்ந்து உருகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சு தக்காளி, முந்திரி விழுதை போட்டு வதக்குங்க. மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறது ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேருங்க. இப்போ கிரேவி இது மாதிரி வந்த உடனே லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் தட்டை வச்சு மூடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பிளேட் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போது நம்ம போன வீடியோவில் செஞ்ச பன்னீரை இந்த கிரேவியில் போடுங்க. இப்போது பன்னீரும் நம்ம செஞ்ச மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போது லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பிளேட்டை வச்சு மூடி வைங்க. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் கஸ்தூரி மெத்தி இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் நல்லா கையால் கசிவிட்டு அது மேலே போட்டுவிடுங்க. இப்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.